எவ்வளவு பெரிய திட்டத்துக்கு உரியவன் தெரியுமா மகன்? எவ்வளவு பெரிய திட்டத்துக்கு உரியவன் தெரியுமா நீ? அதனால தான் தங்கச்சி, அதனால தான் தம்பி, கர்த்தர் உன்னை பொறுக்கி எடுப்பதற்காகவே இந்த கூட்டத்தை பரலோகமே தீர்மானிச்சு இந்த கூட்டத்தை இவ்வளவு விலைக்கரையம் பண்ணி, இவ்வளவு போட்டிஸ், இவ்வளவு பேனர், இவ்வளவு காரியம், இத்தனை செலவை ஏன் தகப்பன்மார்கள் செய்யணும்? ஏன்னா கர்த்தர் இந்த ஒரு மிஷனரி எழும்ப மாட்டானா? இந்த ஒரு மிஷனரி தங்கச்சி எழும்ப மாட்டாளா? அவளை கர்த்தர் எழுப்பிவிட்டு தேசத்துக்கு நேராக பயன்படுத்தி விட மாட்டாரா? இயேசுவின் பின்னே போக துணிந்து, இயேசுவின் பின்னே போக துணிந்து, இயேசுவின் பின்னே போக துணிந்து, no turning back, no turn. பாஸ்டர் சொன்னது போல என்ன நிறைய பேர் நேசிப்பாங்க. என் பிரதர் உடம்பு இவ்வளோ உடைஞ்சு போயிட்டு இருக்கு. என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க அநேக மெசேஜ், அநேக ஃபோன், அநேக நேரம் எனக்கு கவுன்சிலிங் அட்வைஸ், தாழ்மையான வேண்டுகோள், ஹம்பிள்னஸ் அட்வைஸ் பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த ஃபாஸ்டிங்கை கொஞ்சம் நிறுத்த மாட்டீங்களா? குறைக்க மாட்டீங்களா? என்னால் குறைக்க முடியல. ஏன் தெரியுமா? அன்னைக்கு பவுல் காலத்தில் இருந்த பாவத்தை விட இன்னைக்கு 10 மடங்கு பாவம் பெருகிருக்கு. 10 மடங்கு. யூடியூப், இன்டர்நெட், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா 10 மடங்கு பெருகிருக்கு. இதுக்கு நீ செலுத்துகிற நேரத்தை விட இதுக்கு செலுத்துகிற நேரம் குறைஞ்சு போச்சு. சில பேர் தொடர்றதே இல்லை. பன்னி வாழ்க்கை, இளையகுமாரன் வாழ்க்கை. 3வது, பாசத்தை இழந்து பகைமையை காண்பவன். அப்பா பாசத்தை நீ இழந்துட்டு நீ எவ்வளவுதான் உலகத்துல வீடு, குடும்பம், காரியம், மனைவி, பிள்ளைன்னு நீ யார் எதில் இருந்தாலும் சரி, உமக்கும் எமக்கும் இடையில எதுவும் வரக்கூடாதுன்னு எவன் வாழ்றானோ அவனுக்கு பகைமை இருக்காது. ஆனால் நம்ம ஆட்கள் அப்பாவுக்கு வைக்க வேண்டிய முக்கியத்துவம், கொடுக்க வேண்டிய முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவர் நீதி, கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அப்பாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம போனதுனால தான், யார் யாருக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கறனால தான் சமாதானத்தை இழந்துட்டோம், சந்தோஷத்தை இழந்துட்டோம் தம்பி, பரிசுத்தத்தை இழந்துட்டோம். நிறைய நேரங்கள் அன்னைக்கு நீ ஞானஸ்தானம் எடுக்கும்போது இருந்த அதே துடிப்பு இன்னைக்கு இருக்கான்னு கேட்டுப்பார். அன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து பாவின்னு சொல்லி அழுத அனுபவங்கள்லாம் இன்னைக்கு அதே ஆத்ம பாரம், இன்னைக்கு அதே பாஸ்டர்ல அன்னைக்கு கனப்படுத்தி கொடுத்த மரியாதைலாம் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டுப்பாரு. இன்னைக்கு பாஸ்டர் ஃபோன் பண்ணா கூட பார்த்துட்டு போயிட்டோம்ல. இன்னைக்கு ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணா கூட அது கண்டுக்காத மாதிரி வைடா, போயிட்டோம்ல. சபை பாசத்தை இழக்காத, பகைமைய காணாத. நான் நிறைய சாட்சி சொல்லுவேன், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அநேக சாட்சியை சொல்லுவேன், நேரம் இல்லை. பகைமை. சில நேரம் அப்பா விட்டுட்டு மட்டும் போயிட்டோம், ஒரு பெரிய அழிவை கொண்டு வர்றவன் வருவான் பார், அவன் வந்துடக்கூடாது. இருக்கிறப்ப தெரியாது தம்பி, இருக்கிறப்ப தெரியாது தங்கச்சி, இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். தப்பு பண்ணிட்டோமே, இழந்துட்டோமே அப்படிங்கிற நிலைமை வந்துடக்கூடாது. ஸோ இதுதான் இளையகுமாரனுடைய நிலைமை. ஆனால் இந்த நிலைமையை மாற்றுவதற்கு அவன் என்ன செஞ்சான்னு 3 காரியத்தை வேகமாக பேசுகிறேன். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் அந்த நிலைமை. முதல்ல என்ன சொன்னேன்? பாவத்தில் உழன்றவன். 2வது, பன்றிகளோடு வாழும் ஸ்தானத்தில் விழுந்தவன். 3வது, பாசத்தை இழந்து பகைமையை. என்ன பாஸ்டர் பகைமை? ஒருவனும்
அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. எல்லாரும் எதிர்க்கிறாங்க, அடிக்கிறாங்க. அப்பதான் இவனுக்கு புத்தி வருது. அவன் புத்தி தெளிந்து அப்போ யோசிக்கிறான். 17ஆம் வசனம் போட்டிருக்கு, என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, ஆனால் நானோ பசியினால் இங்கு சாகிறேனே. ஒன்று செய்வேன், என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரதமாக உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் எழுந்து தன் தகப்பனிடத்தில் புறப்பட்டு போனான். தூரத்தில் அவன் வரும்போதும் அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். நான் விஷயத்துக்கு வரேன். இப்ப அப்பா கிட்ட சொல்றான் அந்த இளைய குமாரன் தகப்பன் நோக்கி, தகப்பனே, உங்களுடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உங்க மகன்னு சொல்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல சொல்லி அழுறான். இவன் அழ 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 அப்பா பார்த்தாரு, எதுக்கு பாழுகிற? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. மகன் சொல்லிட்டு அழுத உடனே அப்பா உடனே, நான் அவன் சொல்லிட்டு அழுகும்போது தான் மனசு உடஞ்சார். அப்பா இல்லையே, பிள்ளை தூரத்துலேருந்து என்னைக்கு என் சமூகம்னு அவன் கால் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டானோ அப்பவே அப்பா மனது உருக ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. நீ வந்து அறிக்கை செய்யணும்னு இல்லை மகன், என்னைக்கு நீ மறுபடியும் திரும்பி வரையோ, ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா, மகன் தூரத்துலேருந்து வரான், ஆனால் அப்பா வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே, ஏன் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வாசல்லையே உட்காந்துருக்கார்? ஏன்னா என் பிள்ளை என்னைக்கு போனானோ பரவாயில்ல, போன நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளை நிச்சயமா திரும்பி வருவான். என்னைக்கு போனானோ என் பிள்ளை பரவாயில்ல, என் மகன் மறுபடியும் வருவான். அந்த பிசாசிடத்திலிருந்து ஜெயம் எடுத்து என் பிள்ளை வரும். அந்த பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து உழன்ற அந்த காரியத்தை தூக்கி எறிஞ்சு என் மகன் வருவான். அந்த பண்டிகையுடைய ஐக்கியத்தை தூக்கி எறிஞ்சு என் பிள்ளை மறுபடியும் என் சமூகத்துக்கு வருவான். என் பிள்ளை வருவான், என் தங்கச்சி வரும், என் தம்பி வரும். பரலோக தகப்பன் இப்ப வரைக்கும் உன்னையும் என்னையும் அப்பா நம்புறாருன்னா கண்ணீரோட அப்பா கிட்ட, அப்பா நான் வந்துட்டேன், நான் வரப்பா வரப்பா வர 3 காரியம் எழுதிக்கங்க. பாவத்தை உணர்ந்து பரத்துக்கு நேராக கண்களை ஏறெடுப்பவன். முதல் காரியம், பாவத்தை உணர்ந்து பரத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்தவன். சபையே, அவனுக்கு நோ பைபிள் காலேஜ், அவனுக்கு நோ பாஸ்டர், அவனுக்கு நோ யூத் கேம்ப், அவனுக்கு யாரும் கைடர் கிடையாது, ஃபெலோஷிப் இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் இல்லை. ஆனால் எதுவுமே இல்லாத போது எனக்கு அவனுக்கு மாத்திரம் எப்படி புத்தி வந்துச்சு? நீதிமொழியில் 3:5 போடப்பட்டிருக்கு, உன் சுய புத்தியின் மேல் சாராமல் அப்படி போடப்பட்டிருக்கு. ஆனால் இவன் பாருங்க, இவனுக்கு எந்த பாஸ்டர் எதுவுமே இல்லாத போது இவனுக்கு மாத்திரம் எப்படி புத்தி வந்துச்சு? எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்க்குறான், இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது அவன் விழிப்படைகிறான். ஏன் இவ்வளவு போராட்டம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது? ஏன் இவ்வளவு தேசத்தில் அழிவு நடக்குது? ஏன் இவ்வளவு கோயம்புத்தூர் கெட்டு போகுது? ஏன் இவ்வளவு தமிழ்நாட்டில் ஆட்கள் இல்லையா? ஏன் இன்னமும் இந்திய தேசம் ரட்சிக்கப்படல? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் பார்த்த ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பிள்ளையோ நான் சொல்லுவேன், அவனுக்கு இப்படிலாம் பெரிய எழுப்புதல் வார்த்தைகள் தேவையில்லை, தேவைப்படணும்னு அவசியம் கிடையாது. அவன் நிலைமையை கண்டாலே அவனுக்கு வரும் புத்தி, அவன் நிலைமைய சூழ்நிலைகளை பார்த்தாலே அவன் எடுப்பான் தீர்மானம், அவன் எடுப்பான் முடிவு. அவன் சொல்லுவான், பாவத்தை உணர்ந்து ஐயா பணத்துக்கு நேராக கண்களை எடுத்தவன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சில பேர் பார்வை பலவிதமா, அந்த பார்வையை பத்தி நான் பேச டைம் இல்லை. ஏவாள் பார்வையில விழுந்தான்னு தெரியும், கேயாசி பொருட்கள் மேல பார்வை, ஏவாளுக்கு பழத்தின் மேல பார்வை. அங்க இருக்கிறதான ஒவ்வொரு விதமான ஆட்கள் நீங்க கவனிச்சு பாருங்க. சிம்சோனுக்கு கூட பெண்ணின் மேல பார்வை. ஆகான் என்று சொல்லுகிறவன் ஐயா பாபிலோனுடைய சால்வ மேல பார்வை. பார்வை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமா ஓடுதியா. நான் உன்னை கவனிச்சு பார்க்கிறேன், இவன் பார்வை ஆண்டவர் மேல இருந்துச்சு. நீங்க உங்களுக்கு தெரியுமா, இயேசு அந்த கடற்கரையில் அந்த கடல்ல நடந்து வரும்போது பேதுரு பார்க்கிறான்,
இயேசு நடந்து வராரா, இவன் ஒரு ஆவின்னு நினைச்சாங்க. இயேசுதான் ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் கடலின் மேல நடக்க ஆண்டவரே உமக்கு சித்தமான்னு கேட்கறான். உடனே ஆண்டவர் சொல்றார் நடந்து வா அப்படிங்கிற. உடனே இவனு நடந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க, நடக்கும்போது நல்லா தான் நடந்தான், ஆண்டவரை பார்க்கிற வரைக்கும் நல்லா தான் நடந்தான். ஆனா எப்ப கொஞ்சம் வீட்டு, கொஞ்சம் காடு, கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் பொண்ணு, கொஞ்சம் ஆணு, பார்வை மாறுதுனாலே நீ ஆண்டவரை பார்க்கிற வரைக்கும் நடந்தப்பா, நீ ஆண்டரை பார்க்கிற வரைக்கும் நல்லாத்தான்ப்பா இருந்த சுபாஷ், நீ ஆண்டரை பார்க்கிற வரைக்கும் சூப்பரா தான் இருந்த. ஆனா எப்ப ஒரு பெண்ணு மேல, எப்ப ஒரு உலக காரியத்தின் மேல, எப்ப என் குடும்பம் அதுன்னு எங்கேயோ பார்வை மாறுதுடா. நீ பார்வை மாறுச்சுனாலே விழுந்துருவாடா. இப்போ பேதுரு அலமோதுறான். ஐயோ அவன் கடல்ல மூழ்கினானே. நியாயப்படி பார்த்தா பேதுருவை காப்பாற்ற யார் வந்திருக்கணும்? யாராவது கரெக்டா சொல்றீங்களான்னு பார்க்கலாம். யூத் கேம்ப் தானே. நியாயப்படி பார்த்தா யார் வந்து காப்பாத்தி இருக்கணும்? சீஷர்கள்ங்கிறீங்க, யாரு? நியாயப்படி பார்த்தா அந்த கப்பல்ல இருக்க வேண்டிய, அந்த படகுல இருக்க வேண்டிய சீஷர்கள் எல்லாரும், யோவான் யாக்கோபு அங்க இல்லையா? அவன் கூடவே இருந்த நண்பர்கள், ஏய் பேதுரு விழுந்துட்டானான்னு எட்டியா குதிச்சான். வரமாட்டான் நண்பன், வரமாட்டான். நம்ம நினைப்போம் எனக்கு ஆள் இருக்கு, இப்ப ஒரு போன் பண்ண அவன் வந்துருவான். எங்க வந்துருவான்? வரமாட்டான் நண்பன். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவங்க வந்து காப்பாத்திடுவாங்க, இவங்க வந்து காத்திடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, தம்பி கூடையான்னு படை கஞ்சானா சோத்திரம் உள்ள அந்தரையா இருந்தான். டே தம்பி, டே அண்ணன்டா, டே தம்பி, வரமாட்டான் அந்தரையா. தம்பி வரல, தும்பியும் வரல, ஒருத்தனும் வரல. முடிவெடுத்தான். என் பார்வை முதல் வசனம் போட்டிருக்கு, அவன் காற்று பலமா இருக்கிறதை 14:30 மத்தேயு புத்தகம் 14:30 காற்று பலமா இருக்கிறதை அவன் கண்டு. ஓஹோ, கர்த்தரை காண்ற வரைக்கும் நீ மூழ்க மாட்டப்பா பேதுரு. ஆனா காற்றை நீ கண்டீன்னா மூழ்கிடுவ. இப்ப காற்றை கண்டவன், அலைகள் அதன் மேல மோதின போது அவன் அமிழ்ந்து போனான்னு படிக்கிறவன். ஆமா, இப்ப காற்றை கண்டவன் அடுத்து கரம் பிடிக்க ஆளை காண்றான். கரம் பிடிக்க யாரா இருக்காங்களா? காற்றும் பார்த்துட்டு கரம் பிடிக்கிற ஆளையும் பார்த்துட்டு இருந்தீன்னா ஒரு நாள் நீ காப்பாற்றப்பட மாட்ட பேதுரு. முடிவெடுத்தான், இனி காற்று இல்லை, கடல் இல்லை, என் கர்த்தரை பார்க்கிறேன், என் ஆண்டவரை பார்க்கிறேன். அதனால தான் முடிவெடுத்தான். ஆண்டவரே ரட்சியோன்னு கையை உயர்த்தினான் பாருங்க. எங்க அப்பா நம்ம ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்து கெட்டுட்டோம், நம்ம சினிமா படத்தெல்லாம் பார்த்து கெட்டுட்டோம். அவன் துஷ்னு சுடுவான், அந்த அப்படியே குண்டு இப்படி வருமா, உடனே நம்பால் என்ன பண்ணுவானா, இப்படின்னு வானா அப்படி ஸ்லோ மோஷன். அதே போல நம்மளும் இயேசுநாதர் எப்படி பார்த்துட்டோம், மகனே விழுந்து விட்டாயா. இப்படி மட்டும் இயேசு பண்ணியிருந்தாருன்னா அவன் செத்தே போயிருப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் சொல்லுங்க, பக்கத்தில் கை குடிச்சு சொல்லுங்க, யூத் கூட்டம் தானே, யூத் மீட்டிங் தானே, சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் சோம்பேறி இல்லை, ஸ்லோ காட் கிடையாது, அவர் ஸ்பீட் காட். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நம்ம ஆண்டவர் அப்படி பார்த்துட்டோம். நீங்க கவனிச்சு பாருங்க, அவனை தூக்குறது கூட ஸ்பீடா வந்தாரு. இயேசு செஞ்ச அற்புதத்துல உடனே 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 எல்லாம் ஸ்பீடா நடந்துச்சு. யா, எங்க அப்பாவை கவனிச்சு பாருங்க, வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல கூட எப்பா அநியாயம் செய்யிட்டோம், சும்மா இருக்க நீதி உள்ளவன் எல்லாம் செய்யும், இதோ ஸ்லோவாய் வருகிறேன், பொறுமையோடு வருகிறேன். எப்படி வர்றேன் தம்பி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காலையில் நேரத்தில் எந்திரி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் தீவிரப்படுகிற ஆண்டவர், தீவிரப்படுகிற ஆண்டவர், ஸ்பீட் காட்.
உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கோலியாத்து வந்து நின்று ஒத்த கொத்த வாங்கடான்னு போராடுறான்ல. ஆண்டவர் பாருங்க, கோலியாத்துன்னு ஒருத்தன் இப்படி எழும்புவான்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே 16ஆம் அதிகாரத்தில் தாவீது மேல அபிஷேகம் போட்டு அனுப்பிட்டாரு. எழுப்புதல் வரும், எழுப்புதல் வந்தே தீரும். அதற்குரிய ஆட்கள் இந்த பேப்டிஸ்ட் மிஷன்ல இருந்து ஒரு கூட்டம் நிச்சயமா எழும்பிய தீரும். அந்த எழுப்புதல் நாயகர் என் இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பிட்டார்னா எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவரால் ஒரு அபிஷேகத்தோட இயேசுவை நாமத்தில் என்னை மேன்மைப்படுத்துற ஒரு வல்லமை, எங்களை பலப்படுத்துற ஒரு வல்லமை. அண்ணன் சொன்னது போல பாவத்தை உணர்ந்து நாங்க ஆண்டவரே இப்ப பாவத்தை தூக்கி எறிஞ்சு இப்ப பரத்துக்கு நேராக கண்களை 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 நாங்க ஏறெடுக்கிறோம். நான் கடைசி 2 காரியத்தை வேகமா சொல்லி முடிக்க விரும்புறேன். அப்ப கண்களை எப்ப பேதுரு ஏறெடுக்க ஆரம்பிச்சானோ, அப்ப கண்களை எப்ப இளைய குமாரன் ஏறெடுக்க ஆரம்பித்தானோ, வாழ்க்கையில கர்த்தர் சும்மா விட்டாரு. அந்த பேதுருவை தான் இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன்னு ஆண்டவர் பேதுருவை கைப்பிடிச்சது 14, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் 16. நீ மூழ்கி போக மாட்ட, நீ மூழ்கி போக மாட்ட. ஏண்டா 16ஆம் அதிகாரத்தில் பாதாளத்தின் சால்வியை கொடுத்து உன்னை பெரிய நிலைகளை கொண்டு வரணும்னு பிளான் போட்டிருக்கிற அப்படிப்பட்ட ஆளா இருக்கிற நான் உன்னை விட்டுருவனடா. எவ்வளவு பெரிய திட்டத்துக்கு உரியவன் தெரியுமா மகன், எவ்வளவு பெரிய திட்டத்துக்கு உரியவன் தெரியுமா நீ. அதனால தான் தங்கச்சி, அதனால தான் தம்பி, கர்த்தர் உன்னை பொறுக்கி எடுப்பதற்காகவே இந்த கூட்டத்தை பரலோகமே தீர்மானிச்சு இந்த கூட்டத்தை இவ்வளவு விலைக்கரையம் பண்ணி, இவ்வளவு போட்டிஸ், இவ்வளவு பேனர், இவ்வளவு காரியம், இத்தனை செலவை ஏன் தகப்பன்மார்கள் செய்யணும்? ஏன்னா கர்த்தர் இந்த ஒரு மிஷனரி எழும்ப மாட்டானா? இந்த ஒரு மிஷனரி தங்கச்சி எழும்ப மாட்டாளா? அவளை கர்த்தர் எழுப்பி விட்டு தேசத்துக்கு நேராக பயன்படுத்தி விட மாட்டாரா? கர்த்தர் பார்க்கிறார். அப்ப இன்னிலிருந்து எல்லாரும் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே பரத்துக்கு நேராக என் கண்ணை ஏறெடுப்ப. ஆண்டவரே ஒரு தீர்மானத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னிலிருந்து நான் ஜெபிப்பேன், எழுப்புதலுக்கு என்னையும் பயன்படுத்தும்னு நான் ஜெபிப்பேன். என் கண்ணு இன்னிலிருந்து உங்களை மட்டும்தான் பார்க்கும். ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துவீரா, என்னையும் பயன்படுத்துவீரா? ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து தானியேல் ஜெபித்தது போல எனக்கு 5 நிமிஷம் நேரம் கிடைச்சா கூட நான் ஜெபம் பண்ணிடுவேன். அது ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், வீடா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம். நான் அரை மணி நேரம் என் முழங்கால் முடங்கும். ஆமென். கேள்விப்படலாம். ரெண்டாவது காரியம் பார்க்கிற தேசத்தை விட்டு பரம தேசத்தை நோக்கி முன்னேறுபவன். பார்க்கிற தேசத்தை விட்டுட்டு பரம தேசத்தை நோக்கி முன்னேறுபவன். இவன் பார்த்தான், பண்ணி எஜமா வீடு காரியங்கள்லாம் பார்த்தான். ஐயோ, பார்க்கிற உலகமெல்லாம் எனக்கு சொந்தமாகாது, பார்க்கறதெல்லாம் எனக்கு சொந்தம் ஆகாது. பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஒரு பரம தேசத்துக்கு நேராக போறதுக்கு என் சிந்தையை ஒப்பு கொடுக்குறேன். இது உங்க பர்சனல். எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணலாமா? எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? உங்க பைபிள்ல முன்னாடி ஒரு பேஜ் இருக்குல்ல, ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கா, இல்லைன்னா எண்டில் அந்த பேஜில் உடனே எழுதுங்க, உங்கள் பேரை போடுங்க. இப்போ சுபாஷ் ஆகிய நான்
உங்க பேரை போடுங்க, என் பேரை போடாதீங்க. சுபாஷ் ஆகிய நான். உங்க அந்த இடத்துல டேஸ், டேஸ் ஆகிய நான். உங்க பேர் எழுதுங்க. தேவனுடைய பார்வையின்படி, தேவனுடைய பார்வையின்படி எழுதுங்க. தேவனுடைய பார்வை இந்த நாளில் இருந்து நான் நேசிக்கிற ஆவியானவர் தந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எழுதிட்டீங்களா? 5 7 10 அதிகாரத்தை நான் படிப்பேன். எழுதுங்க. நீங்க 5 அதிகாரம் படிக்க விரும்புறவங்க 5ன்னு எழுதுங்க. 7 அப்படின்றவங்க 7ன்னு எழுதுங்க. 10 அதிகாரம் படிக்கணும் எனக்குள்ள படிங்க, 10ன்னு எழுதுங்க. ஆவியானுடைய ஒப்புதலின்படி படிக்கன்னு ஒப்பு கொடுக்கிறேன், படிப்பேன். இப்படிக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற, சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சிக்கிறேன்னு எழுதுங்க. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சிக்கிற தாழ்மையுள்ள ஒரு ஆண்கள் சீஷன் எழுதுங்க. பெண்கள் தாழ்மையுள்ள சீசகின்னு எழுதுங்க. உங்க பேரை சைன் பண்ணுங்க. உங்க பேரை அங்க சைன் பண்ணுங்க. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தாழ்மையுள்ள ஒரு சீஷன், தாழ்மையுள்ள ஒரு சீசகின்னு சொல்லி உங்க பேரை அப்படியே சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க தம்பி. என்னன்னு தெரியல, ஆவியானவரை சொல்ல சொன்னதுனால சொல்றேன். சைன் பண்ணுங்க. எழுதிட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நான் பிரசங்கத்தை முடிக்கணும். ஸோ பார்க்கிற தேசத்தை விட்டு விட்டு பரம தேசத்தை நோக்கி முன்னேறுபவன். நான் இப்படி சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொல்ல எனக்கு 1 மணின்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு டைம் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் உள்ளே போக விரும்பலை. கடைசி பாயிண்ட் பார்க்கிற தேசத்தை விட்டு நம்ம எதை நோக்கி தான் போகணும்? பரம தேசத்தை நோக்கி முன்னேறணும். கடைசி பாயிண்ட் என்னன்னா, இளையகுமாரன் வந்தான் அப்பா கிட்ட வந்து, அப்பா உங்களுடைய குமாரன்னு சொல்ல எனக்கு பாத்திரம் இல்லை, உங்க கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன்னு சொல்லித்தான் லூக்கா 15:19 என்ன ஒரு வேலைக்காரனா வச்சுக்கிங்க. ஆண்டவருக்கு இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு பிள்ளை அவசியமில்லை, வேலைக்காரன் தான் அவசியம். ஆண்டவருக்கு கடைசி கால எழுப்புதலின் திட்டத்தை நிறைவேற்ற புள்ளன்னு சொல்றவன் தான் வேற மாதிரி ப்ரோ ஆடுறான். பிள்ளை அவசியம் இல்லை, வேலைக்காரன் இளையகுமாரன் வந்தான். அப்பா என்ன வச்சுக்குவீங்களப்பா? அப்பா பாச்சாரு, அப்பா என்ன வச்சுக்குவீங்களப்பா? என்ன எதுக்கு என்னது என்ன வச்சுக்குவீங்களா? குமாரன் இல்லைப்பா, குமாரன் தகுதி இல்லைப்பா எனக்கு. உங்க சிலுவை, உங்க ரத்தம், உங்க பரிசுத்தம்,
உங்க தாழ்மைலாம் எனக்கு தகுதி இல்லைப்பா. என்ன வேலைக்காரனா வச்சுக்கோங்கப்பா. அப்பா அப்பா என்ன வேலைக்காரனா வச்சுக்கோங்க. என்ன வேலைக்காரனா வச்சுக்கப்பா. மூணாவது பாயிண்ட சொல்றேன். பிள்ளை என்கிற ஸ்தானத்தை கடந்து, மூணாவது பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். பிள்ளை என்கிற ஸ்தானத்தை கடந்து பணிவிடைக்காரன முடிவெடுத்து அப்பா வண்டையில் சரணடைந்தவன். பிள்ளை என்கிற ஸ்தானத்தையும் கடந்து பணிவிடைக்காரன் முடிவெடுத்து அப்பா வண்டையில சரணடைந்தவன். இதைத்தான் நான் டீப்பா சொல்லி முடிக்க விரும்புறேன். அப்ப இவன் வரான். அப்பா கிட்ட சொல்றான், என்ன வேலைக்காரன வச்சு. அப்பா பார்த்தாரு, டே ஏன்டா வேலைக்காரன் சொல்ல சொன்னாரா? ஆன்சர் பண்ணாரா? ஏன்டா வேலைக்காரன் சொன்ன ஆன்சர் பண்ணாரா? எனக்கு பணிவிட ஆன்சர் பண்ணாரா? பண்ணாதானே. நோ. கடைசி காலத்துக்கு பணிவிடைக்காரன் அவசியம். அறுப்பு மிகுதி, வேலையால் கொஞ்சம். தேவன் தமக்கு தமது அறுப்புக்கான ஆட்களை அனுப்பும்படியாக கர்த்தர் என்ன செய்றாரா? ஆட்களை தேர்ந்தெடுக்க விரும்புகிறாராண்டே. தமது அறுப்புக்கான ஆட்களை அனுப்புறதுக்கு எஜமான் கிட்ட வேண்டுங்கப்பா. எஜமான் கிட்ட என்ன அனுப்புங்கன்னு சொல்லுங்கப்பா. எஜமான் கிட்ட நானே போறேன்ப்பா, நானே போறேன்ப்பா, நானே போறேன்ப்பான்னு சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. இப்ப இளையகுமார வேலைக்காரனை வச்சுங்க 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 வச்சுக்கன்னு வந்து நின்ன போது உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இதை ஊழியர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நீங்க லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா, அந்த 15:15 அவன் சொல்லுவான், அந்த குடியானவன் அந்த வயல்களில் ஒன்றில் பண்டிகளை மேய்க்கும்படி அனுப்பிச்சானான். அவனை பண்டிகளை மேய்க்கும்படி வயல்கள் அனுப்பிச்சானான். வயல்ல பண்ணி மேயுது. வயல் என்ன மேயுது? நீங்க இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 2 வயல் எழுதப்பட்டிருக்கு. ஒரு வயல் 15ஆம் வசனத்துல சத்ருவின் வயல், இன்னொரு வயல் 15ஆம் வசனத்துல, இன்னொரு வயல் 25ஆவது வசனத்துல அப்பாவுடைய வயல். ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்துவுடைய வயலும் அங்கதான் இருக்கு, இன்னொரு பக்கம் அப்பாவுடைய வயலும் அங்கதான் இருக்கு. 15ஆம் அதிகாரத்துல மூத்த அண்ணன் வயல்ல இருந்து வருவான். அப்பா வயல்ல பண்ணி இருக்காது. பன்றிகள் யார் வயல் இருக்கும்? ஹலோ, வயல் வெளியே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதமா சொல்லுவாங்களே. ஆதியாகமம் புத்தகம் 27:27 கூட சொல்றானே, யாக்கோபை மோந்து பார்த்துட்டு, ஐயோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறதுன்னு ஈசாக்கு மோந்து பார்த்துட்டு, யாக்கோபு ஏசாவுடைய வஸ்திரத்தை மோந்து பார்த்துட்டு அவன் சொல்லுவானே, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனைன்னு சொல்லுவானே. வயல்வெளி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். உன்னத பாட்டு கவனிச்சு பாருங்க. 7:11 அவ சொல்லுவா, சூலமித்தி வாரும் என் நேசரே, வயல்வெளிக்கு போய் நாம் தங்குவோம். வயல்வெளி ஒரு ஆசீர்வாதம். நீங்க கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தூதாயும் கனியை கூட ரூபன் அதை பிடிச்சு அதை எடுத்து கொண்டு வருவான் பாருங்க. அது கூட வயல்வெளியிலிருந்து தான் கொண்டு வந்தான். நியாயவியல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14 நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. 1:14 இப்படி போடப்பட்டிருக்கு. 1:14 அந்த அக்சால் என்று சொல்லக்கூடியவ அப்பா கிட்ட, காலேப் கிட்ட போய் சொல்லுவா, அப்பா அப்பா எனக்கு வறட்சியான ஒரு இடத்தை கொடுத்தீங்க, சந்தோஷம். ஆனா நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்தை எனக்கு தாங்கன்னு சொன்ன போது அவங்க அப்பா மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் வயல் நிலத்தை தான் கொடுப்பான், ஆசீர்வாதம். ஆனா அந்த வயல் நிலம் சபைக்கடையாளம். சபைக்கடையாளம். சபைக்குள்ள பண்ணி இருக்க கூடாது. சபைக்குள்ள பாலாக்குகிற அருவருப்புன்னு தீர்க்கதரிசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாரு. அந்த பாலாக்குற அருவருப்பு பண்ணி வரக்கூடாது வயல் நிலத்துல. இன்னைக்கு ஆட்டு பாட்டு கும்மாளம் வயல் நிலத்துல அந்த பண்ணி வரக்கூடாது. ஆண்டவர்
ஆண்டவர் டேய் பண்ணி அந்த 15வது வசனத்துல பார்க்கிறேன். ஆனா 25வது வசனத்துல அப்பா வீட்டுல பண்ணி இருக்காது, பரிசுத்தவான்கள் தான் இருப்பார்கள். அல்லேலூயா. அதை நம்புறவங்க இருந்தீங்கன்னா, அப்பா எனக்கு பரிசுத்தவான்களால அஸ்திபாரம் போடப்பட்ட சபையில நான் இருக்கிறேன்னு நான் நம்புறேங்கிறவங்க தம்பி இப்ப ஒப்பு கொடுத்து உங்க பாச சபையில ஆண்டவரே இன்னையிலிருந்து நான் பரிசுத்தவான்கள் சபையில நான் நிலைச்சிருப்பேன். பரிசுத்தவான்கள் வயலை விட்டு நான் பண்ணி இருக்கிற வயலுக்கு நான் ஓட மாட்டேன். பண்ணி இருக்கிற வயலுக்கு ஓட மாட்டேன். அப்ப புரிஞ்சிட்டான் தம்பி, புரிஞ்சிட்டான் இளைய மகன். பண்ணி வயல் வேண்டான்னு சொல்லித்தான் அப்பா வயலுக்கு கத்தர் கொண்டு வந்திருக்கிறாரா நம்மள. என் பிரசங்கம் முடிச்சது. பிள்ளை என்கிற ஸ்தானம் கடந்து வா. அப்பா எல்லாம் மன்னிச்சிருவாரு. அப்பா என்ன படத்துக்கு சேர்த்துருவாரு. நான் எவ்வளோ தப்புனாலும் மன்னிச்சிருவாரு. அவர் என் கூட தான் நடக்கிறாரு. இப்போ நான் வந்தாலும் நான் பரலோகம் போயிடுவேன். இப்போ வந்தாலும் நான் பர்ஃபெக்ட் தான். நான் பர்ஃபெக்ட் தான். நான் பர்ஃபெக்ட் தான். அண்ணன் ஒரு பாட்டு பாடினார். மேஜர் போடு தம்பி. ஐசக் அண்ணன் பாட்டு பாடினார். என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே, உம்மை போல மாறணுமே. என் நினைவுகளை நீர் அறிகிறீர், ஏக்கங்கள் யாவும் தீர்க்கிறீர். உம்மை போல மாறணும். என் நினைவுகள் எல்லாம் அறிகிறீர், ஏக்கங்கள் எல்லாம் தீர்க்கிறீர். உம்மை போல வாரணும். இந்த உலக ஞான ஆலோசனை இருதயம் மயக்க செய்கிறது. இந்த உலக ஆலோசனை இருதயம் மயக்க செய்கிறது. நித்தியத்தில் தான் சேரும்போது என் பக்கம் நின்றுடுவே. எந்த பக்கம் நிற்பீங்க? எந்த பக்கம் நிற்ப? எந்த பக்கம் நிக்க போற? பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி சொல்லி ஆண்டவரை ஏமாத்துனது போதும். அப்பாவுக்கு வேலைக்காரன் தேவை. அப்பாவுக்கு வேலைக்காரன் தேவை. அப்படி இருக்கிறதுல அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எல்லாம் எழுந்து நிற்கலாம். அப்படி எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால் ஷபலரா காச்சாலரா நானாரா இயேசுவின் நாமத்தினால். ஓ இப்போ நீங்க ஆண்டவரோட அண்ணே எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு, அண்ணே எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு, அண்ணே எனக்கு விளங்கிருச்சுன்னு, அண்ணே நான் முடிவெடுக்கிறேன், அண்ணே நான் முடிவெடுக்கிறேன், அண்ணே நான் முடிவெடுக்கிறேன். நான் பார்க்கிற தேசத்தை விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு குறிச்ச பரம தேசத்துக்கு நான் போக விரும்புறேன். அப்பா எனக்காக ஒரு வஸ்திரத்தை ஆயத்தம் பண்ணிருக்காரா? அப்பா எனக்காக மோதிரம் ரெடி பண்ணிருக்காரா? அப்பா எனக்காக பாதரட்சை ரெடி பண்ணிருக்காரா? காலுக்கு பாதரட்சை, கைக்கு மோதிரம், வஸ்திரம். அப்பா நான் நடந்தா ஓடி வராரா? ஓடி வராரா? நான் வாலிபன், நான் இளைஞன், நான் நடந்து வந்தாலே அப்பா வயசு முதிர்ந்தவராச்சே, அவரு ஓடி வராரா? பலவீனத்தை பார்க்கல. இயேசு அதெல்லாம் தான் வலிய தான் பலவீனத்தை பார்க்காம சிலுவையில் அடிக்கப்பட்டாரா? தான் வலி வேதனைய பார்க்கல, தான் சரீரத்தை பார்க்கல, ஓடி வந்தாரா? இந்த உலகத்துல 2000 வருஷத்துக்கு முன்னதாக இயேசு உனக்காக பரலோகத்திலிருந்து ஓடி வந்தாரு.
உலகத்தின் அன்பு கைவிடுறோம். ஆனா பரலோகத்திலிருந்து ஒருத்தர் உண்மையான அன்பை காட்ட மேல இருந்து பரலோகத்திலிருந்து உனக்காக கடந்து வந்தாரு, கடந்து வந்தாரு, கடந்து வந்தாரு, கடந்து வந்தாரு, கடந்து வந்தார். பிள்ளை அப்படின்னு அந்த ஸ்தானத்தெல்லாம் அவரு மாத்தலப்பா, மாத்தல ஸ்தானத்தை அவரு மாத்தல. ஆனா நம்ம கொஞ்சம் மாறணும் அவருக்காக. நான் பிள்ளையா இருந்து என்ன பிரயோஜனம்? பிள்ளை பிள்ளைன்னு அப்படி சொல்லித்தாயா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கிடக்குறோம். பிள்ளை பிள்ளைன்னு சொல்லிட்டு அனுபவிக்கிறத விட நான் வேலைக்காரனா மாறி அப்பாவுக்கு தேவையானது நிறைவேற்றக்கூடிய பாத்திரமா நான் ஓடிட்டேன்னா அதுதானே எங்க அப்பாவுக்கு சந்தோஷம். அதானே எங்க அப்பாவுக்கு சந்தோஷம். அதானே எங்க அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு சாட்சியை நான் சொல்லட்டுமா? சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை திறந்து பார்க்கலாமா? கத்து நல்லவர். இதே இந்திய தேசத்திலிருந்து ஒரு தம்பதியர் ஆண்டுடைய ஊழியத்திற்காக புறப்பட்டு போனாங்க. கர்த்தருடைய ஊழியத்திற்காக அவங்க புறப்பட்டு போன பின்னதாக அவளுக்கு ஒரே ஒரு மகன் பிறந்தான். இந்திய தேசத்திலிருந்து புறப்பட்டு போன மிஷனரிஸ், அவளுக்கு ஒரே ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனை அவங்க வழி நடத்தினாங்க. ஆனா இந்த மிஷனரிகளை தாங்கக்கூடிய பெரிய நில அண்டைய காலகட்டத்தில் இல்லாதபடினால மிகவும் பாடுகள் மத்தியிலேயே அவங்க அந்த தம்பதியர்கள் அழுது அழுது ஜெபிச்சு ஜெபிச்சு வாழ்க்கைய ஊழியத்தை பயணிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி பயணிச்சுட்டு இருக்கும்போது பிள்ளை வளர்ந்தான். அவன் கொஞ்சம் இளம் பிராயத்தில் வரும்போதே ஒருவேளை நம்ம கஷ்டத்தை நம்ம பையன் பார்த்து பார்த்து நம்ம ஊழிய நிலைமையை பார்த்து பார்த்து ஒருவேளை நம்ம பிள்ளை ஆண்டவரை வெறுத்துருவானோ, ஒருவேளை நம்ம பிள்ளை இந்த ஊழியம் வேண்டாம் ஒன்று வேண்டான்னு மறுபடியும் இந்தியாவுக்கே டிராவல் பண்ணி போயிடுவானோ. அதனால கணவனிடத்துல மனைவி இடத்துல கணவன் இருவரும் பேசி கொண்டார்கள். எத்தனை நெருக்கம் வந்தாலும் தான் மகனுக்கு இந்த ஒன்றை மட்டும் சொல்லணுமா, என்ன, நீ இயேசுவுக்காக மட்டும்தான் ஊழிய செய்யணும். அவன் 5 வயசு 6 வயசு இருக்கும்போதே நீ இயேசுக்காக தான்டா மகன் ஊழியம் செய்யணும், இயேசுப்பாவுக்கு நீ ஊழியம் செய்யணும். அவனுக்கு 8 9 வயசு ஆகும்போது இயேசுப்பாவுக்கு தான் ஊழியம் செய்யணும், இயேசுப்பாவுக்கு தான் ஊழியம் செய்யணும். இப்படி சொல்லி டிராவல் பண்ணிட்டு இருக்கிற குறிப்பிட்ட 14 15 வயது அவன் கடக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு விபத்தின் ஊடாக அவனுடைய கால்கள் துண்டிக்கப்பட்டது. ஒரு கால் துண்டிக்கப்பட்டது. கால் துண்டிக்கப்பட்ட பின்னதாக ஐயோ பிள்ளை இப்படிப்பட்ட நிலைமைன்னு சொல்லி அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு எல்லா விதமான காரியம் செய்து முடித்த பின்னதாக அந்த மகன் கேட்டானா 14 வயதுல, அம்மா அப்பா காலு போயிடுச்ச, ஏன்பா ஏசப்பா இப்படி கால் எடுத்தாரு, ஏன் இப்படி? அம்மா அப்பாவும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மகன், அப்பா ஏசப்பா எது செஞ்சாலும் அதில் ஒரு நோக்கம் இருக்கும்பா, அதெல்லாம் டோன்ட் ஃபீல், நீ ஃபீல் பண்ணாத. இந்த நிலைமையிலையும் நீ ஏசப்பாவுக்காக தான் ஊழியம் செய்யணும். இதை அவன் கேட்டான். சரி ஓகே, கை கோத்து ஜெபிச்சாங்க. குறிப்பிட்ட வயது, அடுத்து குறிப்பிட்ட வயது கடந்த பின்னதாக 17 18 டிராவல் பண்ணும்போது அவங்க அப்பா எவ்வளவுக்கு எவ்வளவு உயிருக்குயிராய் நேசித்திருந்தார். அவங்க அப்பா இறந்து போனார். அப்பா இறந்த உடனே கண்கள்ல கண்ணீர். அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு மறுபடியும் வர, அம்மா ஏன் அப்பா? உடனே அவர் கணவனார் சொன்னது அவங்க மனைவிக்கு ஞாபகம், மகன் அப்பா எதை செஞ்சாலும் ஒரு திட்டம் இருக்கும், நீ ஏசப்பாவுக்காக தான் ஊழியம் செய்யணும், நீ ஏசப்பாவுக்காக தான் ஊழியம் செய்யணும். அந்த ஒற்றை காலோட நொந்து தான் ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தான். குறிப்பிட்ட அவன் ஊழியத்தை, அப்பா விட்ட ஊழியத்தை, அப்பா மடிந்து போன பின்னதாக அவன் எடுத்த ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிற வேலைகளை இவனுக்கு கையிருக்கிறனால தானே இந்த இயேசுன்னு எல்லாத்துக்கும் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்குறான்னு சொல்லி 2 கைகளையும் தரித்து போட்டு விட்டார்கள். கிறிஸ்தவத்தை விரோதிக்கிறவர்கள் மறுபடியும் தூக்கிட்டு
ஒரு கால் இல்லை, 2 கையே இல்லை. அம்மா, என் அம்மா இது மகன், விசுவாசத்தை விட்டுறாத, விசுவாசத்தை விட்டுறாத. சிலுவையில் ஏசப்பா பட்ட பாடுகளை விட பெரிய பாடு நம்ம பல். ஏசப்பாவுக்காக தான் ஊழிச்சு, ஏசப்பாவுக்காக தான் ஊழிச்சு. அவனுக்கு 21 வயது கடக்கும்போது அவனுக்குன்னு ஒரே சொத்தா இருந்த தாய் மறிச்சிட்டாங்க. செய்தி வந்தது. அவன் கூட இருக்கிற ஆட்களை வச்சு அவனை தூக்கிட்டு தான் வந்தாங்க. வந்து பார்த்தா தெரிஞ்சு அம்மா செத்துட்டாங்க, இறந்துட்டாங்க. அம்மா, நீ தான் எனக்கு ஒரே உறவுன்னு இருந்த இந்த உலகத்துல, நீயும் போயிட்டியா? அவங்க அம்மா வியாதி நிமித்தம் மறித்ததுனால அங்க இருக்கிறதான பலவிதமான சத்துருக்கள் வைத்த யாகத்தின் நிமித்தம் அவங்க மறித்து போனதுனால ரத்தம் அடிந்த நிலைமையில தான் மறித்திருந்தார்கள். ஆனா அம்மா கையை பார்க்கறான், இந்த கை இறுங்கி இருக்கு, கை இறுக்கி, அந்த கையை மெல்ல விரிச்சு பார்க்கறான். அந்த அம்மா எழுதியிருந்தாங்களா, ஊழியம் இயேசுக்காக மட்டும் நான் செய்யணும், நீ இயேசுக்காக மட்டும் தான் ஊழியம் செய்யணும், இயேசு ஊழியம் எழுதியிருக்காங்களா. சாகர நிலைமையில வடிந்த ரத்தத்துல இயேசு ஊழியம் பார்த்து பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் இயேசு ஊழியம், இயேசு ஊழியம், இயேசப்பாவுக்குதான் ஊழியம் செய்யணும். தம்பி, உன் அம்மா உன்னை தாயின் வயிற்றுலயே ஒப்பு கொடுத்துட்டாங்கல்ல, அப்படி சிலர் இங்க இருக்கீங்க. தங்கச்சி, அப்படி சிலர் இங்க இருக்கீங்க. ஆனா அப்பாவும் அம்மாவும் அழுறாங்கல்ல, இப்ப உன்னை நினைச்சு அழுறாங்கல்ல, அழுறாருல. அவன் முடிவெடுத்தான், அம்மா அடக்கம் பண்ணிட்டு வந்தான். அங்க இருக்கிற சில ஆவிக்குரியவர்கள் ஒரு சிலர் இருந்தாங்க. என்ன அவன் தீர்மானம் பண்ணான், எங்க அம்மாவும் அப்பாவும் சின்ன வயதிலேயே போட்ட விதம் தானே, ஊழிய செய்யணும், ஊழிய செய்யணும். உடனே அங்க இருக்கிற ஆட்கள் இணைஞ்சாங்க. சில பேர் வந்தாங்க. எதிர்ப்புள்ள பகுதியெல்லாம் பார்த்தபோது இந்த இடத்துக்குலாம் நான் வர முடியாதுன்னு சொல்லி ஒரு சிலர் நின்று போனார்கள். நீங்க வரலன்னா என்ன, நான் போறேன்னா எப்படி போவ பாருங்க. ஒரு சாதாரண ஒரு பையன் இங்க மாட்டிக்கிட்டான். 2 கையும் கிடையாது, 2 காலும் கிடையாது. அங்க இருக்க வர்ற ஆட்களை, ரோட்ல வர்றவங்க கிட்ட பையில இருந்து நோட்டீஸ் எடுங்கயானுவா, எடுப்பாங்க. என் பாக்கெட்ல கொஞ்சம் சொருகினுங்கயா அப்படின்வா, சொல்லிடுவாங்க. 2 கையும் கிடையாது, ஒரு கால் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில நடப்பான், எடுப்பான். அதை வாங்குவாங்க. நான் சொல்லுவான், மறுபடியும் உன் படிப்பு, உன் வசதி, உன் பணம், இதெல்லாம் எங்க போகுது, யாருக்கு போகுது,
யாருக்கு செலவு பண்ற? கையும் காலும் இல்லாதவன் இப்படி நடந்து குதிச்சு குதிச்சு குதிச்சு, நீங்க நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு அந்த மனுஷனுடைய சபைகளை 14,000க்கும் மேற்பட்ட ஜனங்களை குந்தி குந்தி நடந்து வந்து 14,000 ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தி இன்னைக்கு பெரிய சபையா கத்தர் அந்த ஒரு கால் இல்லாதவன் 2 கை இல்லாத ஒரு மனுஷனை, அப்பா அம்மாவை இழந்தவனை பயன்படுத்த முடியுமானால் தம்பி, அப்படிப்பட்ட ஆள் தான் இப்ப தேவைன்னு கத்தர் தேடுறா. நீ ஒரு ஆள் அப்படி மாறிடணும்னு தேவன் விரும்புறா. தங்கச்சி, நீ ஒரு ஆள் அப்படி நிப்பேன்னு கத்தர் நம்புறா. அப்படிப்பட்ட ஆள் இங்க இருந்தீங்கன்னா இப்ப கண்களை மூடி அப்பா சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? அண்ணே, நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாஸ்டர், நான் விலகிக்கிட்டேன் பாஸ்டர். இந்த நாள்ல இருந்து நான் அப்பாவுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு என்ன அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுக்கிறேன் இருந்தீங்கன்னா, நான் ஒரு பாட்டு தான் பாடுவேன். அந்த பாட்டை கேட்டு யார் யார் முன்னாடி வரணும்னு விரும்புறீங்களோ, அண்ணே இந்த அழைப்பு எனக்கு வருது, ஒருவேளை இன்னைக்கு இல்லாட்டாலும் குறிப்பிட்ட காலத்துல நிச்சயமா நான் ஊழியம் செய்வேன், நான் ஆண்டவருக்கு பயன்படுவேன், எனக்கு ஏசப்பா வேணும், அவர் ஊழியம் வேணுங்கிறவங்க இருந்தீங்கன்னா அவங்க மாத்திரம் முன்னாடி வரலாம். அவங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். அப்படிப்பட்ட கூட்டத்துல இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதனை கையும் காலும் இழந்த நிலைமையில் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவுக்காக 14,000 ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவருக்காக எழுப்ப முடியுமானால் கர்த்தர் ஒரு சில உண்மையுள்ளவங்க இருக்கிறாங்கன்றா. ஒரு சில பிள்ளைகள் எனக்காக எழுப்புவாங்கன்னு சொல்றா. அப்பா சமூகத்துல நான் இப்ப பாட போறேன். ஆத்ம பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால என்ன நிரப்புமையா. எனக்கு குடும்பம் இருக்கு பிரதர், எனக்கு காரியம் இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் வர வேண்டாம், நீங்க அங்கேயே இருக்கலாம். ஆனா எனக்கு தேவை 1 2 5 10. யார் யார் அப்படி இருக்கீங்களோ அப்பா சமூகத்துல இப்ப நான் பாட போறேன். ஆத்ம பாரம் தாருமையா, அபிஷேகத்தால நிரப்பும் ஐயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரிச்சாலும் நான் உங்களோடதான். இந்த ஒரு மனிதன் தான் அம்மா, தான் அப்பா, தான் கையு, தான் காலு போனாலும் ஆத்தும பாரம் அவரை விட்டு போலையே. பாச சொன்னாங்களே, சர்ச்சு காலேஜ் ஆட்கள் எழும்பலையே. ஆண்டவரே, உங்க பாரத்தை நான் சுமக்கிறேன். யாரு சுமக்கிறாங்களோ இல்லையோ, நான் வரேன். எல்லாரும் அப்பா சமூகத்துல ஆத்ம பாரம் தாருமையான் நான் அறிக்கை செய்யும் போது ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் முன்னாடி வரலாமா? எஸ் லார்ட், அல்லேலூயா, இயேசுவே. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாம் சொல்லாம, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உன்னோடு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க தம்பி. அப்படியே முன்னாடி வரலாம், தங்கச்சி முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லாரும் அப்பா சமூகத்துல இது யாரும் அப்பா சமூகத்துல யாரும் மனுஷர் முன்னதாக மறுதளிக்கிறவன் பிதாவின் முன்னதாக மறுதளிக்கப்படும். தங்கச்சி முன்னாடி வாங்க தம்பி, முன்னாடி வாங்க. எல்லாருக்கும் இடம் தேவை. எல்லாரும் இன்னைக்கு நல்லா முன்னாடி வரலாமா? இயேசுவின் நாமத்துல பரிசுத்தவான்கள் தகப்பன்மார்கள் உங்க மேல கை வைப்பாங்க. இது ஒரு சாதாரண காலிங் கிடையாது, இது சாதாரண அழைப்பு கிடையாது. ஆண்டவர் இதய துடிப்பை
துடிப்ப புரிந்த தம்பி, ஆண்டவர் இதய துடிப்ப புரிந்த தங்கச்சி, இயேசுவின் நாமத்தினால தங்கச்சி நீ தேவை, தம்பி நீ தேவை, உனக்கு உன் படிப்பு தேவை, உன் படிப்பு தேவை, உன்னுடைய கொடுத்த திறமை தேவை, உன் கண்ணீர் அவருக்கு தேவை. தேசம் அழியுதுப்பா, தேசம் அழியுதுப்பா. அவர் பாரத்தை சுமக்கிறதுக்கு வேணும் தம்பி, உன் படிப்பு வேணும். ஓ உன் குடும்பம் ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்றியா, பரவாயில்ல, ஃபேமிலி அவருக்கு தேவை, உன் குடும்பமே அவருக்கு தேவை. அப்பா சமூகத்துல இப்ப 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 அப்பா கிட்ட சொல்லாமா, நான் வாழ்ந்தாலும் உங்களோட தான், நான் மரித்தாலும் உங்களோட தான். ஆத்ம பாரம் சொல்லாமா, ஆத்ம பாரத் தாருமையா, அபிஷேகத்தால் என்ன நிரப்புமையா, ஆத்ம பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்ன நிரப்பு. One more time, ஆத்ம பாரம், ஆத்ம பாரம், ஆத்ம பாரம். ஸ்பேர் மைக் இயேசுவின் நாமத்தினால் ஸ்பேர் மைக் யூஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆத்ம கண்டினியூ பண்ணுங்க பாஸ்டர். இயேசுவின் நாமத்தினால் ஆத்ம பாரம், ஆத்ம பாரம், இயேசுவின் நாமத்தினால். ஓ one more time, ஆத்ம சபலாரானா, இயேசுவின் நாமத்தினால் உங்க வல்லமை, உங்க அபிஷேகம் இப்ப 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 ஊற்றப்படுவதாக. என் தம்பி இயேசு, இயேசு உன்னை தொடுறார், இயேசு உன்னை தொடுறார், இயேசு உன்னை தொடுறார், இயேசு இப்ப இப்ப இப்ப. அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, உம்மை போல என்னை மாற்றுமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, உம்மை போல என்னை மாற்றுமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, உம்மை போல என்னை மாற்றுமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, போல என்னை மாற்றுமையா, அபிஷேகத்தால் மரித்தார். தம்பி அப்பா தொட்டுட்டாருப்பா, அப்பா தொட்டுட்டாரு தங்கச்சி, அப்பா கூப்பிடலாமா? அப்பா யாரையும் பார்க்காத, யாரையும் பார்க்காத, அப்பான்னு கூப்பிடு. அப்பா நீ எனக்கு தேவைப்பா, நீ எனக்கு வேணும்பா. அப்பா அப்பா உங்க ஊழியம் நான் செய்வேப்பா, உங்க ஊழியம் தான்ப்பா, உங்க ஊழியம் நான் செய்வேப்பா.
ஊழியம் செய்வப்பா, உங்க ஊழியம் செய்வப்பா. இந்த கூட்டம் எனக்காக, இந்த கூட்டம் எனக்காக, இந்த கூட்டம் எனக்காக. தம்பி, இந்த கூட்டம் உனக்காக. தங்கச்சி, இந்த கூட்டம் உனக்காக. இயேசு, இயேசு நல்ல அபிஷேகத்துல பரிசுத்த ஆவியானவர் இப்ப 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 உங்க அபிஷேகம், உங்க வல்லமை இந்த பிள்ளைகளை இப்ப தொடுவதாக, இப்ப தொடுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால் வாசல சக்தி ஆவியானவர் என் பிள்ளைகளை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் இப்ப ஊழியக்காரங்க கை வைப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு அழைப்பு வருது, ஒரு அழைப்பு வருது. தகப்பன்மார்கள், தகப்பன்மார்கள், நான் சாதாரண பிழைப்பு தான். தகப்பன்மார்கள் பேதுருக்கள் இப்ப இறங்க போறாங்க, உங்க மேல கை வைக்க போறாங்க. இயேசுவின் நாமத்தினால் பேதுரு கை வைத்த போது இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவி இறங்கினதே, இறங்கினதே. இப்ப 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 தங்கச்சி, தம்பி, நீ தேவை, நீ தேவை, நீ தேவை. நீ ராஜாவுக்கு, நீ ராஜாவுக்கு தேவை, தேவை. இயேசுவின் நாமத்தில் நல்ல 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 எல்லா ஊழியக்காரங்க ஓ ஓ ஷபாலாரா, இயேசுவே, 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 ஷபாலாரா காதா, இயேசுவே. உங்க மகிமை, உங்க மகிமை, ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். இந்த அழைப்பு, இந்த அழைப்பு, இந்த அழைப்பு உன்னை, உன்னை, உன்னை. ஓ இயேசுவே நாமத்தினால், இயேசுவே நாமத்தினால், இயேசு, இயேசு. அப்பா, ஓ ஆத்ம பாரம், ஒரு ஆத்ம பாரம், ஒரு ஆத்ம பாரம், ஒரு ஆத்ம பாரம். இப்ப கேளு, ஆத்ம பாரம். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஓ ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. அப்பா இயேசுவே, 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 இயேசுவே. சபலரானியா நானா வரதாகா தியாதானா இயேசுவே நாமத்தினால். ஓ பாவத்துல என் பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயம். இனி துஷ்டர் வரப்போவது கிடையாது. பாவத்தை என் பிள்ளைகள் மேற்கொள்ளுகிறார்கள். இயேசுவே நாமத்தினால் என் வாழ்க்கை இனி பன்னியோட கிடையாது. என் வாழ்க்கை பரிசுத்தவான்களோட, என் வாழ்க்கை பரலோக தகப்பனோட. ஓ சொல்லுங்க தங்கச்சி. நீங்க இல்லாம நீங்க இல்லா, நீங்க இல்லா. தங்கச்சி, இது நீங்க நீங்க பேசுற நேரம். இது 2 நிமிஷம், கடைசி 2 நிமிடம். இது அப்பா உன் சத்தம் கேட்கிற நேரம். இவ்வளவு நேரம் அப்பா சத்தம் கேட்டோம், இனி உன் சத்தம். எழும்புவேன். பன்னியோட வாழ்க்கை நீ இல்ல. பரிசுத்தத்துக்கு நேரா பாவத்துல கிடக்கிறவங்க நான் தூக்கி எடுக்கிறேன். ஒரு அழைப்பு உன்னை எது பிடிச்சு வச்சிருக்கு அதை என்னை சொல்லி அழுதுரு. எவன் பிடிச்சு வச்சிருக்கான் சொல்லி அழுதுரு. யார் பிடிச்சு வச்சிருக்கா சொல்லி அழுதுரு. இனி நான் தேவனுக்காக
என் ஆண்டவருக்காக, என் அப்பாவுக்காக. என் வாழ்க்கையில நீ உபவாசம் துவங்கும். என் வாழ்க்கையில நீ வேத தியானம் துவங்கும். எழுப்புதல்ல என்னையும் பயன்படுத்துவாரான்னு தானே கேட்கிற. எழுப்புதல்ல என்னையும் பயன்படுத்துவாரா, என்னையும் பயன்படுத்துவாரா, என்னையும் பயன்படுத்துவாரா. இப்ப ஜெபிங்க. பேப்டிஸ்ட் காலேஜ் ஓபன் ஆகட்டும், இயேசுவின் நாமத்தில் ஓபன் ஆகட்டும். காலேஜ் மீண்டும் ஓபன் ஆகணும். கர்த்தர் மீண்டும் தம்முடைய பிள்ளைகளை அனுப்புவாராக இயேசுவின் நாமத்தினால. ஓ அப்பா, நான் பேர் கொடுக்கிறேன், நான் பேர் கொடுப்பேன். என்ன அனுப்புங்க ஆண்டவரே, என்ன அனுப்ப ஆண்டவரே. யார அனுப்புவேன், யார அனுப்புவேன்னு நீங்க கேட்குறீங்களா? அப்பா என்ன அனுப்புங்க, என்ன அனுப்புங்க. நான் போறேன், நான் போறேன். சபரனா இயேசுவை நாமத்தில் உன்னை அனுப்புகிறது அவர் அல்லவா, உன்னை அனுப்புகிறது அவர் அல்லவா, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் அல்லவா, நான் அல்லவா. இப்ப இப்ப ஒரு அக்கினி, ஒரு அக்கினி இறகட்டு, இறகட்டு, இறகட்டு. தங்கச்சி நீதான், தம்பி நீதான். சில பேர் சந்தேகப்படுற, இல்ல நான் தான் சொல்றேன், நான் தான் உனக்கு சொல்றேன், நான் தான் உனக்கு சொல்றேன். உன் மேல அழைப்பு வந்துருச்சு, உன் மேல அழைப்பு வந்துருச்சு. யாரோ சொல்றாங்க எனக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்றாங்க. யார் சொல்றது? உன் மேல ஆத்மா சொல்றார், ஆண்டவர் சொல்றார். உன் மேல அழைப்பு வந்துருச்சு மகன், அழைப்பு உன் மேலடா. நீ அவனுக்கு தேவடா மகன், தேவை, 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 தேவை. ஓ தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே. சொல்லாம சத்தமா, தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, தேவனே, தேவனே இயேசுவே உன் சத்தியம், தேவனே ஜீவனே இயேசுவே. பொய்யான வாழ்வு நிரந்தரமாகுமா, பொய்யான வாழ்வு நிரந்தரமாகுமா. நீர் என்னை பயன்படுத்த, நீர் என்னை பயன்படுத்த, நீர் என்னை பயன்படுத்த கூடுமா, என்னை பயன்படுத்த முடியும். பயன்படுத்த நீரனை பயன்படுத்த. அப்பா நான் நம்புறேன், நீங்க என்ன பயன்படுத்த முடியும், நீங்க என்ன பயன்படுத்த முடியாது. நல்ல தரைக்கு மேல தரகளை தட்டி அப்பா நீர் என்னை பயன்படுத்த முடியோ, நீ என்ன பயன்படுத்த, என்ன பயன்படுத்த, நீங்க என்ன பயன்படுத்த, பயன்படுத்த, பயன்படுத்த முடியும். கடைசியா இந்த ஒரே ஒரு வரிய மட்டும் தேவனே சொல்லமா, தேவனே தேவனே ஜீவனே வழியே
நிறைவாக நம் மத்தியில் கருத்துக்குரிய போதகர் ஜேம்ஸ் ஏசு பெரியமா அவர்கள் வந்து நிறைவு ஜெபம் செய்வாங்க. அதுக்கப்புறம் மூத்த போதகராக இருக்கிறதானே ஐயா டேவிட் ராஜ்குமார் ஐயா அவங்க ஆசீர்வாதம் கூறு இந்த கூடுகை இந்த நிறைவு. நாம் கண்களை மூடியபடியாக